அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். எரிபொருள் குறித்து பரப்பப்பட்ட வதந்திகள் பொய்யாக்கப்பட்டன. இந்தியா தோல்வியடையும் என எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்றத்தில் உள்ளனர் என எதிர்க்கட்சிகளை சாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. தாவேக அரசிற்கு எதிராக இன்று ஒரே நாளில் திமுக, அதிமுக, பாஜக கட்சிகள் ஆளுநரிடம் புகார் அளித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்துடன் லண்டன் புறப்பட்டார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் குட்கா முறைகேடு வழக்கை விசாரித்து முடிக்க சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதிப்பு. திமுக ஆட்சியில் அவதூறு வழக்குகளுக்கெல்லாம் யாரையும் கைது செய்ததில்லை. திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி பேட்டி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக செந்தில் பாலாஜி, அசோக்குமாருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியது சென்னை காவல்துறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். எரிபொருள் குறித்து பரப்பப்பட்ட வதந்திகள் பொய்யாக்கப்பட்டன என்றும் இந்தியா தோல்வியடையும் என எதிர்பார்த்தவர்கள் இன்று ஏமாற்றத்தில் உள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளை சாடினார். ராஜஸ்தானின் பாலோத்ரா மாவட்டம் பஜ்பத்ராவில் நாட்டின் முதல் கிரீன்ஃபீல்ட் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது மேற்காசியாவில் ஏற்பட்ட நெருக்கடியின் போது இந்தியா தனது எரிசக்தி இறக்குமதி ஆதாரங்களை விரிவுபடுத்தியது என்றும் நெருக்கடிக்கு முன்பு சுமார் 25 முதல் 26 நாடுகளிலிருந்து எரிசக்தி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை 40க்கும் மேற்பட்ட நாடுகளாக உயர்த்தப்பட்டது என்றும் இது இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கையால் சாத்தியமானது என்றும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ரூபாய் 75,000 கோடிக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டது என்றும் இருப்பினும் அந்த சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது எனவும் இந்தியாவிற்கு எதிராக வதந்திகள் பரப்பப்பட்டது. மக்களை தூண்டிவிட முயற்சிகள் நடைபெற்றது. இந்தியா தோல்வியடையும் என எதிர்பார்த்தவர்கள் இன்று ஏமாற்றத்தில் உள்ளனர் என்றும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை இந்தியா திறம்பட சமாளித்ததுடன் அதன் சுமையை பொதுமக்கள் மீது பெருமளவில் விழாமல் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததாகவும் இந்தியா தற்போது உலகின் 4வது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தாவேக அரசிற்கு எதிராக இன்று ஒரே நாளில் திமுக, அதிமுக, பாஜக என எதிர்க்கட்சிகள் வரிந்து கட்டிக்கொண்டு ஆளுநரிடம் புகார் அளித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள லோக்பவனில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் சந்தித்தனர். தாவேக வெளிப்படையாக குதிரை பேரம் நடத்துவதாக ஆளுநரிடம் திமுக நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளனர். மேலும் திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் மிரட்டியதாகவும் ஆளுநரிடம் திமுகவினர் புகார் அளித்தனர். குதிரை பேரம் தொடர்பாக அனிதா ராதாகிருஷ்ணனை மிரட்டிய விவகாரத்தில் ஆளுநர் அர்லேக்கர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவினர் வலியுறுத்தினர். திமுக மனு அளிப்பதற்கு முன்பாக அதிமுகவும் குதிரை பேரம் புகார் தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து புகார் அளித்தது. முன்னதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்திருந்தார். மேலும் தாவேக அரசிற்கு எதிராக இன்று ஒரே நாளில் திமுக, அதிமுக, பாஜக என எதிர்க்கட்சிகள் வரிந்து கட்டிக்கொண்டு ஆளுநரிடம் புகார் அளித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் குடும்பத்துடன் லண்டன் புறப்பட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் மகனும் மு.க.ஸ்டாலினின் மகனுமான இன்பநிதி இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் விளையாட்டு மேம்பாட்டு தொடர்பான உயர்கல்வி பயின்று வருகிறார். அவரது பட்டமளிப்பு விழா இம்மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காகவே மு.க.ஸ்டாலின் குடும்பத்துடன் லண்டன் சென்றுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது. லண்டன் புறப்படுவதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
சென்னையிலிருந்து விமானம் மூலம் துபாய் செல்லும் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து லண்டன் செல்கிறார். வெளிநாடு புறப்படுவதற்கு முன்னதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருந்த கடிதத்தில் தினமும் அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களின் உற்சாகமும் அன்பும் எனக்கு புதிய ஆற்றலையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றது. அவர்களின் அசைக்க முடியாத ஆதரவு எனது உறுதியையும் அர்ப்பணிப்பையும் மேலும் வலுப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் 2 வாரம் அயலகம் செல்வதாகவும் அயலகம் சென்றாலும் அறிவாலயத்திலேயே எனது மனம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கை விசாரித்து முடிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் எஸ். ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர்களை சிபிஐ தரப்பு சாட்சிகள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களின் நகல்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து ஜார்ஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது குட்கா முறைகேடு வழக்கில் 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மனுதாரருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை என கூறி முன்னாள் ஆணையர் ஜார்ஜின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் அவதூறு வழக்குகளுக்கெல்லாம் யாரையும் கைது செய்ததில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள லோக் பவனில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் சந்தித்தனர். தாவேக்கு வெளிப்படையாக குதிரை பேரம் நடத்துவதாக ஆளுநரிடம் திமுக நிர்வாகிகள் புகார் அளித்தனர். மேலும் திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினர் மிரட்டியதாகவும் ஆளுநரிடம் திமுக புகார் அளித்தது. இது தொடர்பாக R.S. பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக அரசு குதிரை பேரம் செய்து வருகிறது என்றும் இது தொடர்பான புகார்களை முழுமையாக விசாரித்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணனை 5 மணி நேரம் காவல்துறையினர் துன்புறுத்தியுள்ளனர் எனவும் தாவேக அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் அவதூறு வழக்குகளுக்கெல்லாம் யாரையும் கைது செய்ததில்லை என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையிலேயே அதிகாரிகளுக்கு தனிநபர்கள் உத்தரவு போடுகின்றனர் எனவும் R.S. பாரதி தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமாருக்கு சென்னை காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் தாவேக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் திமுக தரப்பில் பேரம் பேசப்பட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக ஊத்தங்கரை தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையராஜா சென்னை காவல்துறை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் தாவேக அரசை கவிழ்க்க தன்னிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் IPTS என்ற தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனத்தின் நிறுவனர் திருநாவுக்கரசு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், பெசநகரை சேர்ந்த நரேஷ், கரூரை சேர்ந்த ரமேஷ், கார்த்தி, சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த செல்வன், மணப்பாக்கத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஸ்ரீனிவாசன், அஸ்தனாபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் உள்ளிட்ட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராக சென்னை காவல்துறை இன்று கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அவரது பூர்வீக வீட்டில் சமன் அளித்தனர். இந்த சமனை செந்தில் பாலாஜியின் தந்தை பெற்றுக் கொண்டார். வரும் திங்கட்கிழமை 6ஆம் தேதியன்று ஆஜராகுமாறு சமனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் தலைமறைவாக உள்ளதாக திருவல்லிக்கேணி காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். அவதூறாக பேசி களங்கப்படுத்திய தாவேக மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் என்னிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ள பாலசுப்ரமணியன் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது 30,000 கோடி செலவு செய்து வெற்றி பெற்றுள்ள திமுகவை சேர்ந்த கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியை ரூபாய் 300 கூட சம்பாதிக்க விடமாட்டோம் என்றும், ஓட்டுக்கு பணம் கொடுத்து பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார் என்றும், மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து விடுவார், அமைச்சராகி விடலாம் என்ற எண்ணத்தில் கருணாநிதி இருந்தார் எனவும் தாவேக மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். இந்நிலையில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் என்னை ராஜினாமா செய்ய வைப்போம், இவர்களும் தாவேகவிற்கு வந்து விடுவார்கள் என்ற தொனியில் பேசியுள்ளார் என்றும், அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று தெரியவில்லை என்றும், மிரட்டும் தொனியில் பேசுவது போன்று தெரிகிறது என்றும், நான் திமுகவை சேர்ந்தவன், எதற்கும் அஞ்சுகிறவன் கிடையாது எனவும் அவதூறாக பேசி களங்கப்படுத்திய தாவேக மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியம் என்னிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் அரசியல் அனுபவமே இல்லாத அமைச்சரெல்லாம் ஆளுநரை விமர்சனம் செய்கின்றனர் எனவும், ஆளுநர்கள் மாவட்ட வாரியாக ஆய்விற்கு செல்வதும் அதிகாரிகளை சந்திப்பதும் அரசியல் அமைப்பை மீறும் செயல் இல்லை எனவும் சென்னை கோபாலபுரத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை கோபாலபுரத்தில் பெண் ஓவிய கலைஞர்கள் வரைந்த ஓவிய படைப்புகளை பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஓவிய கலையை அதிகம் கற்றுத்தர வேண்டும், பள்ளி வாகன விபத்துகள் கவலையளிக்கின்றது, பள்ளி வாகனங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் மிக்க நேரத்திற்கு மாற்றாக பள்ளிகளின் வேலை நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மேலும் ஆளுநர்கள் மாவட்ட வாரியாக ஆய்விற்கு செல்வதும் அதிகாரிகளை சந்திப்பதும் அரசியலமைப்பை மீறும் செயலில்லை எனவும், தாவேக ஆட்சியில் அரசியல் அனுபவமே இல்லாத அமைச்சரெல்லாம் ஆளுநரை விமர்சனம் செய்கின்றனர் எனவும், தாவேக அமைச்சர்களில் சிலரது பேச்சு அதீத ஆணவம் கொண்டதாக உள்ளது எனவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏலம் மூலம் விற்பனை செய்த பருத்திக்கான பணம் வங்கிக் கணக்குகளில் உடனடியாக வரவு வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரியின் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் 10,417 ஏக்கரில் சாகுபடி செய்திருந்த பருத்தியை விவசாயிகள் முழு வீச்சில் அறுவடை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை செம்பனார்கோவில், குத்தாலம், சீர்காழி உள்ளிட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வாரந்தோறும் நடைபெற்று வரும் மறைமுக ஏலத்தில் பருத்தி பஞ்சியை விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனாம் முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இதில் 395 விவசாயிகள் 850 குவிண்டால் பருத்தியை கொண்டு வந்திருந்தனர். அதனை மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், அரியலூர், கரூர், பன்ருட்டி, விழுப்புரம், தேனி, கோயம்புத்தூர், கும்பகோணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் பருத்தி பஞ்சுகளை பார்வையிட்டு ஏலம் எடுத்தனர். இதில் அதிகபட்சமாக ஒரு குவிண்டால் ரூபாய் 9,369க்கும், குறைந்தபட்சம் ரூபாய் 8,069க்கும், சராசரியாக ஒரு குவிண்டால் ரூபாய் 8,925க்கும் ஏலம் போனது. கடந்த ஆண்டை விட நிகழாண்டு பருத்திக்கு ஓரளவிற்கு கட்டுப்படியான விலை கிடைத்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயிகள் விற்பனை செய்த பருத்திக்கான பணம் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும், உடனடியாக வரவு வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் உறுப்பினராக இருப்பவர்களை மட்டுமே அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி அரக்கோணத்தில் இன்று முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரே அரக்கோணம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வீரராகவன் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அரசு வழக்கறிஞர் நியமனங்களில் சரியான நடைமுறை பின்பற்ற வேண்டும், அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக பணியாற்றி வருபவர்களை மட்டும் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அரக்கோணம் வழக்கறிஞர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதில் செயலாளர் தமிழ்மாறன், பொருளாளர் பத்மநாபன், கண்ணையன், ராமமூர்த்தி உட்பட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் டி நகர் MS சந்துரு முன்னிலையிலும், திருவண்ணாமலை தாவிக மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலு ஆகியோர் தலைமையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசை காட்டுமலையனூர் கிராமத்தின் இருளரின மக்கள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காட்டுமலையனூர் கிராமத்தின் ஏரி ஓரத்தில் குடிசை அமைத்து கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டுரிமம், ஜாதி சான்று ஆகியவை இல்லாததால் தங்களது பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், சரியான வீடு வசதி இல்லாமல் அடிப்படை வசதிகளின்றி அவதிப்பட்டு வருவதாகவும் இருளர் சமுதாய மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தங்களின் வாழ்வாதார நிலையை மேம்படுத்துவதற்காக இருளரின மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் கதிரவன், இளைஞரணி அமைப்பாளர் பாலு ஆகியோர் தலைமையிலும், விசிக மாநில செயலாளர் தியாகராய நகர் MS சந்துரு முன்னிலையிலும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசை சந்தித்து கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் வன்னியரசு உடனடியாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க்கை தொடர்பு கொண்டு காட்டுமலையனூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகளின்றி வசித்து வரும் இருளரின மக்களை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதையடுத்து MS சந்துரு முன்னிலையில் இருளரின மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கண்ணீர் மல்க தங்களின் கோரிக்கைகளை தெரிவித்ததுடன் கோரிக்கை மனுவை அளித்தனர். இருளரின மக்களின் குறைகளை கேட்டறிந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து முதலமைச்சர் ஜோசப் புதை, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க், விசிக மாநில செயலாளர் டி நகர் சந்துரு, மாவட்ட செயலாளர் கதிரவன், மாவட்ட அமைப்பாளர் பாலு ஆகியோருக்கு இருளரின மக்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். குடியாத்தம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக செந்தில்குமாரை மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நியமனம் செய்து உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்குமார் என்பவரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியாத்தம் நகரில் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள், பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், கைத்தறி மற்றும் நெசவாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில்குமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். குடியாத்தத்தில் செயல்படும் லிட்டில் ஃபிளவர் பள்ளியில் போதைப் பொருட்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் செயல்படும் லிட்டில் ஃபிளவர் பள்ளியில் மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சார்பில் போதை மற்றும் தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் பள்ளி அரங்கில் நடைபெற்றது. முகாமிற்கு பள்ளியின் செயலாளர் ரம்யா கண்ணன் தலைமை தாங்கினார். முகாமில் சிறப்பு அழைப்பாளராக இந்தியன் ரெட் கிராஸ் மாவட்ட தலைவர் உதயசங்கர், மாவட்ட செயலாளர் பர்வதா, மாவட்ட பொருளாளர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களை தடுத்தல் மற்றும் அதனுடைய விளைவுகளினால் குடும்ப சீரழிவு குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் போதைப் பொருட்கள் தடுத்தல் குறித்து காவல்துறைக்கு எவ்வாறு தகவல் தெரிவிப்பது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே சூதாடிய 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சூதாடியவர்கள் விட்டு சென்ற 9 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக பணத்தை பந்தயம் வைத்து சூதாடும் கும்பல் செயல்பட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. குறிப்பாக செங்கம் அடுத்த பரமநந்தல் வனப்பகுதியை ஒட்டியுள்ள செங்கல் சூளை பகுதியில் நேற்று இரவு 20க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பணத்தை பந்தயம் வைத்து பலத்த சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக செங்கம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். காவல்துறையினரை கண்டதும் அதிர்ச்சியடைந்த அந்த கும்பல் தாங்கள் வைத்திருந்த பணம் மற்றும் தங்களது இருசக்கர வாகனங்களை அங்கேயே போட்டுவிட்டு இருளில் தப்பியோடிவிட்டது. இதையடுத்து சூதாட்ட கும்பல் விட்டு சென்ற 9 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடியவர்களில் 9 பேரை கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகத்தில் குறிப்பிட்ட சில பிரிவுகளில் முறைகேடுகள் மற்றும் லஞ்ச புகார்கள் எழுந்துள்ளதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். மாநகராட்சியின் முக்கிய கோப்புகள், கணக்கு விவரங்கள் மற்றும் கணினிகளில் உள்ள தரவுகளை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர். இந்த திடீர் சோதனையால் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பென்னாகரம் அடுத்த மடம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலக நிர்வாகத்திற்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த மடம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள ஆழ்துளை கிணறு பல மாதங்களாக பழுதடைந்துள்ளதால் மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிவறைக்கு பயன்படுத்த தண்ணீர் வசதி இல்லாததால் பெரும் அவதிப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோன்று பள்ளி வளாகத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் மினி டேங்க் உடைந்து விட்டதால் குழந்தைகள் தண்ணீர் பயன்பாட்டிற்கு அவதிப்பட்டு வருவதாகவும் குழந்தைகளின் பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளிடமும் பென்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் உள்ளாட்சி அமைப்புகளிடமும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் தண்ணீர் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலூர் அருகே மது போதையில் சொந்த சித்தப்பாவை தலையில் அடித்து கொலை செய்த அண்ணன் மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த சுண்ணாம்பூரை சேர்ந்த விவசாயி பொன்னம்பலம் என்பவருக்கு 2 மகன் மற்றும் ஒரு மகள் உள்ள நிலையில் மனைவி இறந்து விட்டதால் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் அவரது அண்ணன் மகனான ரமேஷிற்கும் பொன்னம்பலத்திற்கும் இடையே சொத்து தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு மதுபோதையில் வந்த ரமேஷிற்கும் பொன்னம்பலத்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்ட போது ஆத்திரமடைந்த ரமேஷ் அங்கிருந்த மரக்கட்டையால் பொன்னம்பலத்தை தாக்கினார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த பொன்னம்பலம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலூர் காவல்துறையினர் உயிரிழந்த பொன்னம்பலத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து பொன்னம்பலத்தின் அண்ணன் மகனான ரமேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கரூரில் நடைபெற்ற டேலண்ட் ஹண்ட் தடகள போட்டியை மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹரி கிரண் பிரசாத் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் கரூர் மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகியவை இணைந்து கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் தலைமையில் முதற்கட்ட தடகள போட்டியை நடத்தியது. 17 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்கான 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் மற்றும் 800 மீட்டர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளை கரூர் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த 48 மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தனர். போட்டிகளில் திறமைகளை நிரூபித்த வீரர் வீராங்கனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கரூர் மாவட்ட பயிற்றுநர்கள் மூலம் தனியாக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
இந்நிகழ்ச்சியில் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் பெரியசாமி, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் டேவிட் டேனியல், விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பயிற்றுநர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே தனியார் பள்ளியின் பேருந்து கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சாரத்திலிருந்து மாணவர்களை திண்டிவனம் தனியார் பள்ளிக்கு ஏற்றிக்கொண்டு பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தை கோனேரி குப்பத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் ஓட்டி சென்றார். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த கார் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது மோதியது. இதில் பள்ளி வேன் சாலையில் தலை குப்புற கவிழ்ந்தது. வேனில் இருந்த பள்ளி மாணவர்களின் சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் மாணவர்களை மீட்டனர். விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் காரை சாலையிலேயே விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இந்த விபத்தால் திண்டிவனம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கிருந்தவர்கள் மாணவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதில் ஓட்டுநர் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து ஒலக்கூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வாஞ்சிநகர் பகுதியில் பூட்டை உடைத்து அடுத்தடுத்த 3 வீடுகளில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட தனியார் வங்கி ஊழியர் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் வாஞ்சிநகர் பகுதியில் வசித்து வரும் 3 குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து மூணாருக்கு சுற்றுலா சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து கொள்ளை சம்பவம் குறித்து 3 குடும்பத்தினரும் குற்றாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருகாமையில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய கோவை பகுதியை சேர்ந்த சேது ராமதுரை, அம்பாசமுத்திரம் பகுதி சேர்ந்த கருத்தபாண்டி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த கருத்தபாண்டி என்பவர் தனியார் வங்கியின் லோன் வசூல் செய்யும் வேலை செய்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை பகுதிக்கு சென்று அங்கு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு சிக்கிய நிலையில் கோவை சிறையில் இருந்த கருத்தபாண்டிக்கும் சேது ராமதுரைக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதால் வீடுகளில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் திடீர் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு, ஆண்கள், பெண்கள் என உள்நோயாளிகள் பிரிவு, குழந்தைகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, மருந்தகம், ஆய்வகம் உள்ளிட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் திடீர் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையின் பல்வேறு பதிவேடுகள், குழந்தைகள் பிறப்பு விவரங்கள், மருந்து இருப்பு பதிவுகள், ஆய்வக பதிவுகள் மற்றும் சமையல் கூடத்தின் செயல்பாடுகளையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுக்கு தரமான மற்றும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்க வேண்டும் என மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். ஆய்வின் போது வட்டாட்சியர் முரளி, வருவாய் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அரசு அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் ஆளுநரை சந்திக்க கூடாது என்றும் ஆளுநர் ஆய்வு நடத்தக்கூடாது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருப்பது வருத்தமளிக்கும் செயல் என்றும் திண்டுக்கல்லில் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய செயலாளரும் தமிழகத்தின் பார்வையாளருமான அரவிந்த் மேனன் ஆகியோர் திண்டுக்கல் குள்ளனம்பட்டியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நயினார் நாகேந்திரன், கடந்த ஆட்சி போலவே போதைப்பொருள் நடமாட்டம் தற்போது இருந்து வருகின்றது எனவும், தற்போது ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை எனவும், கடந்த 54 நாட்களில் 150 கற்பழிப்பு சம்பவங்கள், 75 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது எனவும், குற்ற சம்பவங்கள் அனைத்தையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சினைகளை ஆளுநரிடம் கொண்டு சென்றோம் என்றும், அமைச்சர் நிர்மல்குமார் அரசு அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் ஆளுநரை சந்திக்க கூடாது மற்றும் ஆளுநர் ஆய்வு நடத்தக்கூடாது என்று கூறியது வருத்தமளிக்கும் செயல் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்திலிருந்து பெஷாவருக்கு சென்ற பேருந்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 48 பேர் பயணம் செய்தனர். கைபர் பக்துவா மாகாணம் டிரா இஸ்மாயில் கான மாவட்டத்தில் மலைப்பாங்கான பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 40 பேர் உயிரிழந்தனர்.
மேலும் 8 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பேருந்தின் பிரேக் செயலிழந்ததாலேயே விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் குறித்து பரப்பப்பட்ட வதந்திகள் பொய்யாக்கப்பட்டன. இந்தியா தோல்வியடையும் என எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்றத்தில் உள்ளனர் என எதிர்க்கட்சிகளை சாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. தாவேக அரசிற்கு எதிராக இன்று ஒரே நாளில் திமுக, அதிமுக, பாஜக கட்சிகள் ஆளுநரிடம் புகார் அளித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்துடன் லண்டன் புறப்பட்டார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் குட்கா முறைகேடு வழக்கை விசாரித்து முடிக்க சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதிப்பு. திமுக ஆட்சியில் அவதூறு வழக்குகளுக்கெல்லாம் யாரையும் கைது செய்ததில்லை. திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி பேட்டி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக செந்தில் பாலாஜி, அசோக் குமாருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியது சென்னை காவல்துறை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.